மார்வல் எப்பவுமே ஏன் டாப்ல இருக்கானா அவங்களோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கும் பேரலல் சீன் கனெக்ஷன் தான் காரணம். பேரலல் சீன் கனெக்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரே சீன் ரெண்டு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் மூவில பக்கி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவாரு. அதே டைலாக் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவில ஸ்டீவ் பக்கியை பார்த்து சொல்றப்ப அது ரொம்ப எமோஷனல் கனெக்டா இருக்கும். Don't do anything stupid until I get back. Don't do anything stupid till I get back. ரெண்டாவது, டோனி ஸ்டார்க் டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறப்ப பீட்டர் பார்க்கரும் அவரும் எடுத்த ஒரு போட்டோ பார்ப்பாரு. அந்த போட்டோ நல்லா ஊத்து பாத்தீங்கன்னா பீட்டர் வந்து தலைகீழா பிடிச்சிருப்பாரு. அதை பார்த்து நம்ம டோனி ஸ்டார்க்கு அந்த டிசைனை தலைகீழா மாத்துறப்ப அந்த டைம் மிஷின் ஒர்க் ஆயிருக்கும். இது ஒரு நல்ல கனெக்ஷன். மூணாவது, கேப்டன் அமெரிக்கா நிக் ஃபியூரியை பார்த்து ஏன் அவங்க கண்ணு போச்சுன்னு அவர் கேட்கறப்ப அவர் டைலாக் சொல்லுவார். Last time I trusted someone, I lost an eye. அப்படியே கட் பண்ணி கேப்டன் மார்வல் மூவிக்கு வந்தா கண்ணு போனதுக்கு காரணமே அந்த கூஸ்ங்கிற ஒரு கேட்டு தான். ஃபோர்த், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவில தேனஸோட கொத்தடிமைகள் வந்து நம்ம அயன்மேனை போட்டு அடிக்கிறப்ப நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி எண்ட் கேம் மூவிக்கு போனீங்கன்னா அதே கொத்தடிமை அயன்மேனை போட்டு பொழக்கிறப்ப அகைன் பீட்டர் பார்க்கர் வந்து காப்பாத்துற மாதிரி பண்ணிருப்பாங்க. இது ஒரு நல்ல கனெக்ஷன்.